ॐ चोदयित्री सुनृतानां चेतन्ती सुमतीनां यज्ञं दधे सरस्वती. நச்சூரை பற்றி கொஞ்சம் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். நச்சூர் பகவதியை பற்றி. நச்சூர் சொல்கிற போது எல்லாருக்கும் நச்சூர் ரமணச்சரண தீர்த்த சுவாமிஜி அப்படி தான் நினப்பு வரும். அவரை பற்றி பேச போகிறேன்னு நினைப்பா. அவரை பற்றியும் சொல்லலாம். அவர் கேரளாவில் பாலக்காட்டில் நச்சூருங்கிற அக்ரஹாரத்தில் ஜனித்து வளர்ந்தவர். அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பகவதி கிராம தேவதை சாந்தி துர்கா பரமேஸ்வரி பற்றி பேச போகிறேன். இவரும் பெரிய மகாத்மா நச்சூர் ரமணச்சரண தீர்த்த சுவாமிஜி. அவர் மகாத்மா. நிறைய பேருக்கு ஆத்ம வித்யை எதோ தெரிஞ்சுக்கணுமோ அதை உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை ரொம்ப அழகாக லலிதமாக ஜோராக சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அவரோட பிரவச்சனங்கள் நிறைய பேருக்கு மனசுக்கு சமாதானத்தையும் சாந்தியும் கொடுக்கறது. அவர் ஆராதனம் பண்ணின நச்சூர் பகவதின்னு சொல்லுவா. நிறைய பேர் சிலவாள்லாம் காவு சொல்லுவா. அங்கே இருக்கப்பட்ட சில ஜனங்கள் நச்சூர் காளி சொல்லுவா. சாந்தி துர்கா பரமேஸ்வரின்னு அந்த பகவதிக்கு ரூபம் சாந்தி துர்கா. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பகவதிக்கு அந்த மூர்த்திக்கு தியான ஸ்லோகம் ஸ்வேதத்வீபே சயானாம் ஃபணிவரசயனே பங்கஜம் கம்பயந்தீம் தோஷ்ணாவாமேன லக்ஷ்மீமிருதித புஜவராம் பூமி சல்லாளிதாங்க்ரீம் தேவைர்வேதைः சுரேந்திரைः சகலமுனிஜனைः ஸ்தூயமானாபதானாம் घोरानर्थौघशान्त्यै भजतु भगवतीं சாந்திதுர்காபிதானம். இப்படின்னு தியான ஸ்லோகம். அந்த பகவதியை பஜனம் பண்ணுங்கோ, அவளோட பதார விந்தங்களை கட்டியாக பிடிச்சிக்கோங்கோ. எதுக்கு கேட்டால் பெரிய பெரிய அனர்த்தங்கள், மகத்தான அனர்த்தங்கள், பெரிய அபகடங்கள் அந்த மாதிரி வரும்போது அவளை நினச்சிக்கிண்டா அதெல்லாம் உடனே சமிக்கும். அப்படி சாந்தியை பண்ணக்கூடனவள். அவளோட பேர் சாந்தி துர்கான்னு பேர். சாந்தி துர்கா அபிதானாம் கோர அனர்த்த ஔக சாந்தியை. கோரங்களான அனர்த்தங்களோட ஓகம் கூட்டம், நிறைய அனர்த்தங்கள், பெருசான அனர்த்தங்கள் திருப்பி வந்துகிட்டே இருக்க சீரியஸாக அப்படி வந்துகிட்டே இருக்கிறதானா அந்த அனர்த்தங்களை எல்லாம் உடனே சாந்தி பண்ணுறதுக்கு, அதையெல்லாம் அனர்த்தங்களை இல்லாத காக்கிறதுக்கு எவ்வளோ பஜனம் பண்ணுங்கோன்னு சொல்கிறது ஸ்லோகம். அவள் எப்படி இருக்கா? ஸ்வேதத்வீபே பணிவரசயனே சயானாம். ஸ்வேதத்வீபத்தில் அனந்த சயனத்தில் அந்த நாகஸ்ரேஷ்டனோடு சரீரத்தில் சுகமாக படுத்துட்டுருக்கா. இடத்த கையில் ஒரு தாமரையை வச்சுட்டுருக்கா. அதை அப்படி ஆட்டின்னு இருக்கா. தோஷ்ணா வாமேன பங்கஜம் கம்பயந்தீம். அவள் படுத்துட்டு இருக்கிற போது மகாலட்சுமி தேவி அவளோட கையை தடவி கொடுக்குறா. லக்ஷ்மி மிருதித புஜவராம். பூமாதேவி அவளோட காலை தடவி கொடுக்குறா, பிடிச்சு கொடுக்குறா. பூமி சம்லாளிதாங்க்ரீம். அவரை அந்த பகவதியை அவளை நிறைய பேர் உபாசனை பண்ணிகிட்டு இருக்கா, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கா, வாழ்த்திகிட்டே இருக்கா. யாரெல்லாம்? தேவைஹி பிரம்மாதி தேவாலெல்லாம் அவளை உபாசனை பண்ணிகிட்டு இருக்கா, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கா, வாழ்த்தின்னு இருக்கா.
வேதை, வேதங்கள் எல்லாமே அங்கே அவளை ஸ்லாகனம் பண்ணிகிட்டு இருக்கா, கீர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், சொல்லிகிட்டு இருக்கான், அவளை வாழ்த்திகிட்டே இருக்குது, ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்குது வேதங்கள் எல்லாம். சுரேந்திரை சகல முனிஜனை, மகர்ஷிமாரெல்லாம் அகஸ்தியாதி ரிஷிகள் உபாசகாலெல்லாம் அவளை உபாசனை பண்ணிகிட்டு இருக்கா. தேவைர் வேதை சுரேந்திரை சகல முனிஜனை ஸ்தூயமான ஆபதானாம், அவளோட சரிதங்களை அவளோட மகாத்மியத்தை ரொம்ப ஆதரத்தோட ஸ்ரத்தையோட பக்தியோட சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படியாப்பட்ட பகவதியை தியானம் பண்ணுங்கோ, எல்லா அனர்த்தங்களும் எல்லா துரிதங்களும் எல்லா கஷ்டங்களும் உடனே விலகுங்கிறதாக ஸ்லோகம் சொல்கிறது. இப்படி ஒரு ரூபத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த தியான ஸ்லோகத்தில் சொன்ன ரூபம் அப்படியே அங்கே வரைச்சி வச்சுருக்கா. நிச்சூரில் பகவதி கோவிலில் உள்ள ரொம்ப காலம் முன்னால் நிச்சூரில் நிறைய வைதிக குடும்பங்கள் இருந்தது. அது மாதிரி நிறைய விட்ரா பண்ண அவதூதாள் நிறைய பேர் இருந்தால், அது மாதிரி பக்தாளும் இருந்தால், பரமபக்தாளான ஒரு குடும்பம், அவளோட ஒரு குடும்பம் இருந்தது. அதில் பஞ்சுப்பாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ரூபத்தை அங்கே அழகாக வரைச்சி வச்சுருக்கார், பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கார். அந்த பெயிண்ட்டு ஃபேடாச்சு சொல்லி இப்போது சமீபத்தில்னா கொஞ்சம் வருஷங்களாக இருக்கும், ரெண்டு தசகங்களாக இருக்கும், 2 டெக்கேட்ஸாக இருக்கும், 2-3 இருக்கும். இவர் நச்சூர் ரமணச்சரண தீர்த்த சுவாமிஜிங்கிறப்பட்டவர் இப்போது அந்த பேரில் அவர் திரைப்படுறார். முன்னால் வெங்கட்ராமன்கிற பேரில் ஊரில் எல்லோரும் ஆனந்து சொல்லுவா. அந்த பேரில் அவர் தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர் அதை கொஞ்சமெல்லாம் பெயிண்டெல்லாம் அழகாக பண்ணி ஜோராக பண்ணி அதை சம்ரக்ஷணம் பண்ணி அப்படி வச்சுருக்கா, அங்கே உள்ளே இருக்குது. இந்த ஸ்லோகம் நச்சூர் பகவதிக்கு சேர்ந்தது. இந்த தியான ஸ்லோகம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சரிதான். ஆனால் இந்த தியான ஸ்லோகத்தை நம்பூதிரிமார், கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணாள் நம்பூதிரிமார் துர்கா துவாதசாட்சரி மகாமந்திரத்துக்கு தியான ஸ்லோகமாக சொல்லிகிட்டு இருக்கா. சில நம்பூதிரிமார் துர்கா துவாதசாட்சரி மகாமந்திரத்துக்கு தியான ஸ்லோகமாக சொல்லிகிட்டு இருக்கா. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், நச்சூரில் இந்த பகவதியை முன்னால் இந்த அக்ரஹாரம் எல்லாம் வரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டிலேருந்து பிராமணால் வைதிகாலெல்லாம் இங்கே செட்டில் பண்ணுறதுக்கு முன்னால் நம்பூதிரிகள் இங்கே உபாசனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்பூதிரிமார் ஸ்ரீவித்யோபாசனையெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கின்றது தமிழ் பிராமணால் இடத்துலேருந்துன்னு அப்படி சொல்கிறா. ஸ்ரீவித்யோபாசனையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவா படித்தவா சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ இப்படி நம்பூதிரிமார் அங்கே இருந்திருக்கா. நம்பூதிரிமார் சொல்கிற போது அவள் ஆச்சாரத்தில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாள், வேதத்தை ரொம்ப கட்டியாக காப்பாற்றிட்டு வருவாள். அப்படி இருக்கப்பட்ட நம்பூதிரிமார் நிறைய உபாசனை பண்ணி, நிறைய ஜபம் பண்ணி, துவாதசாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி, நிறைய பாக்ய சூக்தத்தை ஸ்ரீ சூக்தத்தை ஜபம் பண்ணி, நிறைய அந்த பிரதிஷ்டைக்கு நிறைய சக்தியை கொடுத்துருக்கா, சார்ஜ் கொடுத்துருக்கா, ஊர்ஜத்தை கொடுத்துருக்கா. அது இப்போவும் இருந்துருக்கு. இந்த கோவிலில் நம்ம புனഃப்பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற போது அந்த சக்தி காலக்கிரமத்தில் அது க்ஷயிச்சு வரும்போது தேவதைக்கு சக்திக்கு அந்த சக்தியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது பண்ணணுமானாக்கா இந்த அர்ச்சகாளுக்கு, இந்த தந்திரிக்கு, சைவ ஆகமத்தில் பண்ணுறவாளுக்கு ஆச்சார சுத்தி இருக்கணும், மனசில் அபாரமான சக்தி இருக்கணும். ஆச்சாரத்தினாலேயும் வேதத்தினாலேயும், வேதம் இல்லாதக்கு தந்திரவும் பண்ண முடியாது. சைவாகமங்கள்லாம் அடிப்படையாக 2 விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அத்தியனம் பண்ணி வேத மந்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரியணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆச்சாரத்தில் ரொம்ப கட்டியாக இருக்கணும். அவளோட அந்த மனசுக்கு சக்தி, அது அபாரமான சக்தி இருக்கணும். அதை சேனலைஸ் பண்ணி அதை எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு அவளுக்கு முடியணும். இது பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறா, அந்த பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறா. இதுக்கு இது சொல்லிட்டு வந்தேன்னா, நம்பூதிரிமார் நிறைய ஜபம் பண்ணியிருக்கா. நம்பூதிரிமார் இந்த ஸ்லோகத்தை துர்கா துவாதசாட்சரி மகாமந்திரத்துக்கு தியானமாக சொல்லிகிட்டு இருக்காரா. அங்கே விஷயத்தை கொஞ்சம் சொல்கிறதுக்காக வந்தேன். இப்போது நச்சூரில் இன்றைக்கி நச்சூர் சுவாமி ரமணச்சரண தீர்த்த சுவாமிஜி நிறைய ஆத்ம வித்யா சொல்லிகிட்டு இருக்கார். அது வேதத்தோடு நிவர்த்தி மார்க்கம் சொல்லுவா. வேதத்தில் சாரமான பாகம் உபனிஷத்துகள்,
அந்த உபனிஷத்துகள் பேசக்கூடுனது ஆத்ம வித்யை. அதை நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் ஒரு காலத்தில் நிறைய பிரவൃத்தி மார்க்கத்தில் இருந்த வேதம் இங்கே ஓங்கி நின்றுருக்கு. தேவையர் வேதை சுரேந்திரைஹி சொன்ன மாதிரி வேதத்தில் அத்தியனம் பண்ணவா சூராத்தியாயிகள் நிறைய இருந்தா, யாகம் பண்ணவா நிறைய இருந்தா, கிரகிய பிரயோகங்கள் அழகாக தெரியறவா நிறைய இருந்தா, தர்மசாஸ்திரத்தில் விதாயகம் பண்ணுறவா இருந்தா, அப்படி பெரிய பெரிய மனுஷா இருந்த இடம். இதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நச்சூர் எப்படி வைதிகால் எப்படி இருந்தால், என்னத்தினால நச்சூர் வேத கிராமம் ஏற்படுறது, நிறைய அக்ரஹாரங்கள் இருக்கிறதையும் நச்சூர் வேத கிராமம், வேதத்தோட அக்ரஹாரம்னு ரொம்ப கேள்வி கொண்டது, புகழ் பெற்றது. அது ஏன் அப்படி வந்தது, எப்படி இருந்தால் வைதிகால் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ இதில் கிளிப்பில் இது சொல்கிறோன்னு நினைக்கிறேன். நச்சூரில் இருந்த வைதிகால் எந்த மாதிரி இருந்தால், என்னது வேதம்னா என்னது, வைதிகா எப்படி இருந்தால், யாரெல்லாம் இருந்தால், எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அங்கே இருந்தால், எனக்கு தெரிஞ்சவா சொல்லி கேட்ட நிறைய அனுபவங்கள், அது எப்படி வேதம்னா என்னது, வைதிகால்னால் எப்படி இருக்கணும், என்னத்தினால நச்சூர் வேதத்துக்கு ரொம்ப வசதியாக பேசப்படுறதுங்கிறத சொல்லுறேன். அதை தவிர நச்சூரில் இன்னும் நிறைய அவதூதாள் இருந்தால், அவதூதாள் யோகிகள் நிறைய பேருக்கு தெரியாது, லௌகிகாளுக்கு தெரியாது, பார்த்தா இவா மகாத்மாவாக்குன்னே தெரியாது. அப்படி லைஃப்லேருந்து விட்ரா பண்ணி அவள் உபாசனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு பார்த்தா வெளிப்படையாக பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாள், ஏதோ மனசு குழம்பின வாழ மாதிரி இருப்பாள், தனிப்பட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாள். ஆனால் அவள் உள்ள பரமமான ஒரு பிரகாசத்தை தெரிஞ்சுண்டு அதில் சுகமாக இருந்துட்டு இருந்தவா நிறைய இருந்திருக்கா. இந்த நச்சூர் ரமண சரணதீர்த்த சுவாமிஜியோட அந்த வம்சத்திலேயே முன்னால் ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் பேரில் நச்சூர் தெரியப்பட்டு இருந்த ஒரு காலத்தில் அவர் அங்கே ஒரு கோவில் கட்டி அங்கே இருந்தார், நச்சூர் கிராமத்தை ஒட்டின மாதிரி. அவள் அப்பா அது மாதிரி ஒரு அவதூதனாக இருந்தார். இப்படி நிறைய அவதூதாள், இவாளை தவிர இன்னும் நிறைய அவதூதாள் இருந்தால். இந்த நச்சூரில் இந்த மகாத்மாக்களை பற்றி என்னோட சில அனுபவங்கள், அவளை பார்த்தது, எனக்கு தோன்றின விசாரங்கள், அதையெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். கூடவே நிறைய பேருக்கு நிறைய பேர் தெரியணும்னு ஆசைப்படுற வைதிக மார்க்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிறைய கிளிப்பில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நான் சொல்கிறது இஷ்டமாக இருந்தால் இன்னும் இதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ. லைக் பண்ணவோ, சப்ஸ்கிரைப் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ அது பண்ணுங்கோ. இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிளிப்பாக சொல்லிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு என்னோட இந்த பேச்சை அந்த நச்சூர் பகவதியோடு சாந்தி துர்கா பரமேஸ்வரியோட பாதாரவிந்தங்களில் ஆச்சாரியால் பகவத்பாதால் சொன்ன முறையில் அர்ப்பிச்சுக்கிறேன். அவர் சொல்கிறார், பிரதீபஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதி சுதாசுதே சந்திரோப்பல ஜலலவைரர்घ्यरचना स्वकीयैरम्भोभिः सलिलनिधि सौहित्यकरणं त्वदीयाभिर्वाग्भिः तव जननी வாச்சாம் ஸ்துதிரியம். அம்மா, இந்த வார்த்தையெல்லாம் என்னோடய மனசுலேருந்து வர வார்த்தை, அந்த கருத்துக்கள் எல்லாமே நீ கொடுத்தது நீயே, உன்னோடதே. அந்த நீ கொடுத்த நீயாகப்பட்ட இருக்கிற இந்த வார்த்தைகள்னால நான் உன்னை ஸ்துதி பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், பூஜனம் பண்ணுறேன், வாழ்த்துறேங்கிறார் சௌந்தர்ய லஹரியில். அந்த முறையில் என்னோடய வார்த்தைகளை அவளோட பாதாரவிந்தங்களில் சமர்ப்பணம் பண்ணி நிறுத்திக்கிறேன். நமஸ்காரம். பூமன் காயேன வாசா முஹுரபி மனசா த்வத்பல பிரேரிதாத்மா யத்யத் குருவே சமஸ்தம் ததிஹ பரதரே த்வயி அசாவர்ப்பயாமி ஜாத்யாபி ஹஸ்வபாகஹ த்வயி நிஹித மனఃகர்ம வாகிந்திரியார்த்த பிராணஹ விஸ்வம் புனீதே நதோ
விமுகமனாக त्वत्पदात् விப்ரவரியா